இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு காரிஸ், கிருபை. வசனம் தீத்து 2:11. ஏனெனில் எல்லா மனுஷனுக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. பைபிளில் இந்த கிருபை அப்படின்னா கிரேக்க வார்த்தையில் காரிஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த காரிஸ் என்ற கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் பார்த்திங்கன்னா இரக்கம், ஆசீர்வாதங்கள், இரட்சிப்பு மற்றும் நல்லொழுக்கமான வாழ்க்கையை வாழும் திறமை ஆகியவை சம்பாதிக்கப்படுவதில்லை, ஆனால் கிறிஸ்துவின் மூலம் தேவனால் இலவசமாக வழங்கப்படுகின்றன என்பதை வலியுறுத்தும் ஒரு மைய கருத்து தான் இந்த காரிஸ். இந்த கிருபை பாருங்கள், நம்ம தகுதியற்ற ஒரு நிலையிலும் நம்மளை தகுதியாக மாற்றுகிற ஒரு நிலை. கிருபை என்றால் யார்? இயேசு கிறிஸ்து. அப்போ கிருபை என்றால் என்ன? நம்முடைய மனிதனின் இயலாமையில் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்படுகிறது, அதுதான் கிருபை. இந்த கிருபை என்பது பாவத்தை மூடி மறைக்கிற காரியம் கிடையாது. பாவத்திலிருந்து விடுபடுகிறோம். பாவம் நம்மை ஆதிக்கம் செலுத்தாது. ரோமர் 6:14 நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டில் யாத்ராகமம் 34:7 குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். இது புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 8:12 பாருங்கள், ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, நியாயப்பிரமாணத்தில் சொல்லுகிற ஒரு காரியம், பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை நினைத்து நான் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்மளுடைய அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நம்ம நினையாதிருப்பேன் என்று வாக்குரைக்கிறார். அப்போ இது நடுவில் என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்து வருகிறார், நம்முடைய பாவத்துக்காக என்ன பண்ணுறாரு? சிலுவையில் அறையப்படுகிறார். சாபம், நோய்கள், வியாதிகளுக்காக சிலுவை சுமந்து அவருடைய இரத்தத்தினால் நம்மளை கழுவி நம்மை அவருடைய பிள்ளைகளாக்குகிறார். அவருடைய இரத்தத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். இதனால் அந்த கிருபை வெளிப்படுகிறது. இன்றைக்கு பிள்ளைகள் பாருங்களேன், அவ்வளோதான் தப்பு செய்தாலும் குற்றங்கள் எல்லாம் இருந்தாலுமே பெற்றோர்களாகிய நாம் என்ன பண்ணுறோம்? மன்னிக்கிறோம் இல்லையா? இனி அதை செய்யாத. அதே மாதிரி தான் அந்த கிருபை வேலை செய்கிறது நமக்கு. ரோமர் 5:15 ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. ஆமென். அப்போ ஒரு ஆதாம்னால மரணம் வந்தது, அதே பாருங்க இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு அந்த கிருபை வெளிப்பட்டது. அப்போ அந்த நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு பாருங்க, அழியாமே என்ற ஒரு இடத்துக்கு நம்ம வரணும்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு தேவைப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை நமக்கு தேவைப்படுகிறது. அப்போது சரியான நம்பிக்கையாய் நம்ம இருந்தால் தான் நம்ம சரியான வாழ்க்கையை வாழ முடியும். நான் தவறு செய்துட்டேன், குற்றம் செய்துட்டேன், பாவம் செய்துட்டேன் அப்படின்னு அந்த குற்ற உணர்வு இருந்தீங்கன்னா அதுலேருந்து வெளியே வந்து, ஆண்டவர் என்னோட அப்பா அம்மா நான் குற்றம் செய்தால் மன்னித்து மறக்கிறவர்களாக இருக்கிறாங்களே, அப்போ பரம தகப்பன் என் மேல் அப்படியாக இருக்கிறார், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், தேவனுடைய அன்பை தேவனுடைய கிருபையை புரிந்து கொள்வேன் என்று தீர்மானம் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த கிருபை நமக்கு வேலை செய்யும். நாம் இருக்கிற காலமே கிருபையின் காலம்தான் இல்லையா? கிருபையினால் தான் நம்ம நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று பார்க்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம ஜபங்கள் கேட்கப்படணும் என்றாலே நம்ம நீதிமான்களாக இருந்தால் மட்டுமே தான் கேட்கப்படும். அப்போ நம்ம எப்படி நீதிமான்களாக இருக்க முடியும்? நம்மளுடைய கிரியையினாலையா? அப்படின்னா ஒரு நாள் கூட நம்ம பாஸ் ஆக முடியாது, ஃபெயில் தான் இல்லையா? அதனால தான் நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம்ம ஜெபிக்கிறோம். ஏன்னா அந்த இயேசு கிறிஸ்து என்ற நாமம் கிருபைக்கு வழியாய் இருக்கிறது. அந்த கிருபையின் வழியில் நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு பதில் உண்டு. ஜெபிப்போம்.
பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே கிருபையை பற்றி நாங்கள் தியானிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் அன்புள்ள தேவன் ஆண்டவரே. அந்த எவர்லாஸ்டிங் லவ் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. எங்களுடைய இயலாமையில் உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியாக கூட நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் பாவத்திலிருந்து விடுபட்டவர்கள் என்று விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. பாவம் எங்களை மேற்கொள்ளாது என்று நாங்கள் ஆண்டவரை அறிக்கை எடுக்கிறோம் கர்த்தாவே. பாவம் உணர்வுகள் எங்கள் மேல் ஆண்டவரை ஆதிக்கம் செலுத்தாது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அன்றைய அப்படியாக ஆண்டவரை எங்களை விட்டு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துங்க. உங்கள் கிருபையினால் எங்களை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.